வெல்கம் கைஸ். நாஸ்டாக் ட்ரேட் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். கம்பைன்டு வித் லாஸ்ட் வீக் செப்டம்பர் ஒரு 2 days இருக்கும், தென் அக்டோபர் ஒரு 3 days. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீக் நியூ மந்த் பிறக்குது. எப்படி பார்த்தா ஃப்ரைடே உங்களுக்கு என்எஃப்பி ரைட்டா? ஆனால் ஃபண்டமெண்டலி ரொம்ப சேலஞ்சிங்கான வீக் இது. யூஎஸ் கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட் பில், ஓகே, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பட்ஜெட் போடக்கூடிய பில் பாஸ் ஆகலை. ஆப்போசிஷன் பார்ட்டி ஒத்துக்கலை. ஓகே, அங்கே எப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டி பட்ஜெட் இது தான் நம்ம செலவு பண்ண போகிறோம், ரூலிங் பார்ட்டி சொல்லும் போது ஒத்துக்கலை, அதுக்கு அப்போஸ் பண்ணாங்கன்னா பில் பாஸ் ஆகாது. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் காட் ஷட் டவுன் மீன்ஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னு கிடையாது. ஜஸ்ட்டு அவங்களால எந்த ஒரு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் இனிமேல் செலவு பண்ண முடியாது, ஒரு சேலரி கூட போட முடியாது. புரியுதுங்களா? கவர்மெண்ட் ஃபண்ட் எடுத்து ஆப்ரேஷன்ஸ்லாம் டெய்லி செலவு பண்ணுவாங்கல்ல, ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ரேஷன்ஸு ஏன்னா ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுது, அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணால் அந்த ஃபண்ட் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் அரௌண்ட் 1st October அப்போது ஷட் டவுன் ஆகிடுச்சு. நம்ம சார்ட்ஸில் அது வந்து பெருசாக ரொம்ப ரியாக்ட் ஆகலை. ஓகே, இது எதுக்காக சொல்கிறேன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனதுனால உங்களுக்கு இந்த வீக் என்எஃப்பியே இல்லை. ஃப்ரைடே இன்னைக்கு, இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஃப்ரைடே 8:30 சம்திங் ஆகுது நைட். ஸோ என்எஃப்பியே இல்லாத ஃப்ரைடே, அதுவும் யூஎஸ் கவர்மெண்ட்டால் ஷட் டவுன் ஆனதுனால டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கிடையாது. அந்த ஒர்க்குக்கு எதுவும் அஃபிஷியல்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இது ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா யாருமே வேலைக்கு வர மாட்டாங்கன்னா அப்படி இல்லை, படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சிரும். மெயினாக இந்த அதர் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்ல, இந்த மியூசியம், பார்க், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்கக்கூடிய நான் ப்ராஃபிட்டபிள் ஒர்க்ஸ் எல்லாமே இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகிடும். இப்போதைக்கு அந்த மெடிக்கல், தென் போலீஸ், ஆர்மி, அது இல்லாமல் லைட்டாக அந்த பப்ளிக் ஸ்கூல்ஸு, டிரான்ஸ்போர்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் இயங்கிட்டு இருக்கும். இது ஆல்ரெடி ஹேப்பன் ஆகிருக்கு பிஃபோர். ஒரு வாட்டி 35 days கிட்ட இந்த மாதிரி இருந்திருக்கு. நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். ஈவன் ChatGPTல கூட கேட்டு பாருங்க. ஓகே, 3 days ஆகுது, இன்னும் அதை கிளியர் பண்ண ட்ரம்ப்பு, பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நடந்தும் நம்ம என்கியூ புல்லிஷாக தான் இருந்ததுக்கான காரணம், எப்போவுமே இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் முக்கியம். ஓகே, இண்டெக்ஸ் எப்போ ஏறும், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இபிஎஸ்னால் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், இங்கே வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஒரு கம்பெனி ஏர்னிங்ஸே இல்லைனா எப்படி ஏறும் மார்க்கெட்டு? ஏறாது. புரியுதுங்களா? ஸோ கம்பெனிக்கு ஏர்னிங்ஸ் நல்லபடியாக வந்திருக்கு. அதுவும் 50% வெயிட்டேஜ் நாஸ்டாக்ல யார் வச்சுருக்காங்கன்னா, மேக்னிஃபிகன்ட் சமன் சொல்லுவாங்கல்ல, அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, என்விடியா, மெட்டா, இந்த மாதிரி நிறுவனங்களுடைய ஏர்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவார்டர்லி ஏர்னிங்ஸாக ரிலீஸ் ஆகும்போது, ஸோ அந்த ஏர்னிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால முக்கியமாக ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அதிகம். இன்னைக்கு யூஎஸை தூக்கி பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கான ரீசனே ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஏஐ பூம் தான். தென் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் எக்கனாமி ரொம்ப டல்லானதுனால. ஸோ ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் உங்களுக்கு ரேட் கட் ஆகும்போது நல்லது தானே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் உள்ளே வரப்போகுது. ஏன்னா ரேட் கட் ஆகிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த பாண்ட்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ பாண்ட் மார்க்கெட்டில் எவனும் போக மாட்டான், டிஎக்ஸ்ஒய்க்கு வந்து பெருசாக வேலை இருக்காது. காசு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டாக்ஸில் தான் போடுவாங்க, இல்லை கோல்டில் போடுவாங்க. ஸ்டாக்ஸில் எதுக்கு வராங்க பெருசாக, அது எதுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது அவங்களால நிறைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் பண்ண முடியும். அவனோட இண்டஸ்ட்ரியில் ஓனர்ஸ் நிறைய லோன் எடுக்கலாம், கன்சூமர்ஸ் கிட்ட நிறைய பணம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட் செஞ்சு விற்க முடியும், நிறைய கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாகிடும். கேஷ் ஃப்ளோ வந்து எக்கனாமியில் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா ரன் ஆகுது வாய்ப்பு உண்டு. அது இன்ஃப்ளேஷன் அதிகம் வச்சா திருப்பி ரேட் ஏற்றி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே என்கியூக்கு சாதகமாக இருந்ததுனால ஆல் டைம் ஹைஸில் மார்க்கெட் போயிட்டே இருக்குது கைஸ். ஓகே, லெட்ஸ் see இந்த வீக் நம்மளுக்கு எப்படி போச்சுன்னு பார்ப்போம். இந்த வீக் சீரியஸ்லி சூப்பர் வீக். மண்டே ஐ அனலைஸ் த ப்ரிவ்யூ வெரி வெல். டியூஸ்டே ஆல்சோ எல்லாருக்குமே ஒரு பை எஸ்எல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிரேட் என்ட்ரி, ரொம்ப கன்சல்டேஷன் ஆச்சு. பட் வீணோ ஃபஸ்ட் மேக்ரோஸ் கன்சல்டேட் ஆகிடுச்சு, அதுலேருந்து மார்க்கெட் ஒன்றுமே இல்லைனா செகண்ட் மேக்ரோஸில் என்ட்ரு ஆகணும்னு. வெனஸ்டே இட்ஸ் எ கிரேட் என்ட்ரி, ஷெடோன் ஆன டே, சூப்பர் பை ஆல் டைம் ஹைஸ் அன்றைக்கி தான் மேக் ஆச்சு. தென் தேர்ஸ்டே சூப்பர் செல்ஸ், பட் பிடிக்க முடியல அதை, ஒரு எஸ்எல், தென் செகண்ட் என்ட்ரி ட்ரை பண்ணல. இன்றைக்கி ஃப்ரைடே மட்டும்தான் ஒஸ்ட் டே இன் மை ட்ரேடிங் கேரியர், ஸ்லிப்பேஜ்னால, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஓவராலாக நான் இந்த வீக் வந்து மைனஸில் தான் இருக்கேன். அது வந்து என்னோட தப்பு தான், மார்க்கெட்டோட தப்பு கிடையாது. என்னோட எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து சரியாக ஹோல்ட் பண்ணாதது, ஆர்எல்ஸ் ஃபஸ்ட் என்ட்ரி எஸ்எல் ஆனாலும் செகண்ட் என்ட்ரி வந்து ஒரு சிலதெல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டது, இதனால நான் லாஸ்ட்டாக இருக்கேன். ஈவன் தான் இன்றைக்கி எனக்கு ஒஸ்ட் டேவாக இருந்தாலும் நான் அதை எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருந்தேன்னா வாய்ப்பே இல்லை, என் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும்.
லெட்ஸ் see வாட் ஐ டன் திஸ் வீக். தென் எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்து வச்சு ஒன்றா பார்த்துக்கலாம். அப்பப்போ நம்ம போயிட்டு மாற்றிட்டு வரதுக்கே நம்ம டைம் ஆகிடுது. ஓகே see guys, என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஐஆர்எல் மார்க்கெட் போய் தொட்டா தொடும் அப்படின்றது தான் நான் இருந்தேன். ப்ரீவியஸ் வீக் இதுதான் கரண்ட் வீக். ஓகே, இது இருக்காது நம்ம அனலைஸ் பண்ணும்போது. இந்த வீக்குக்கு ப்ரீவியஸ் வீக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுட்டு உள்ளே வந்து மேலே போயிட்டு விக் எடுத்துட்டு உள்ளே வந்தால் க்ளோஸ் ஆச்சு. ஸோ மேபி நான் என்ன நினச்சேன், இது ஒரு ரேஞ்ச், இந்த ஒரு கேண்டில் ரேஞ்சாக எடுத்துக்கிட்டு ஹைஸ் எடுத்தது இந்த லோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோட வியூவாக இருந்தது. மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, அது வீக்லி இல்லை, பட் டெய்லி 4 hours வரும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் நிறைய ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர்ஸ் பைஸ் லோ ஃபார்ம் ஆகிடுது. ஓகே சரி, அப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக் ஐயாவது வேணும். சரிங்களா, இதுலேருந்தே டே வந்துடுங்க. முக்கியமாக நம்மளுக்கு அங்கே எதுவுமே இல்லை கைஸ், பெரிய பெரிய டேட்டாவே எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டானுங்க. நெக்ஸ்ட் வீக் இப்போ நார்மலாக ஸ்டார்ட் ஆகும். சிபிஐ டேட்டா கூட ஈவன் ரிலீஸ் ஆகாது, அவனுக்கு சரி பண்ணால் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். டே ஸ்டார்ட் ஆனது, வீக் ஸ்டார்ட் ஆனது 29th செப்டம்பர். அந்த 29th செப்டம்பருக்கு பிஃபோராக நீங்கள் அதை பாருங்கள், ஃப்ரைடே 26th செப்டம்பர் அடி முடிஞ்சிருந்தது. இதுக்கு உள்ளாரே தான் முடிச்சுட்டானுங்க ஒரு ரேஞ்ச். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைஆர்எல் ஆல்ரெடி இங்கே பிளேஸ்டாக இருந்தது. அதனால தான் நான் சொன்னேன் வீக்லியில் பார்க்கறதுக்கு வேணால் வரா மாதிரி தெரியும், ஆனால் டெய்லியில் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஐஆரில் பார்த்தோன்னே நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும் கைஸ், ஈஸிலி ஆல் டைம் வைஸ்க்கு இந்த லோஸ் தான் சப்போர்ட் பண்ணணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லோஸை சொல்கிறேன். ஓகே, தென் நல்ல ரிஜெக்ஷன்ஸ் மேக் ஆகிருக்கு. இதெல்லாம் சும்மா கேண்டில் ஸ்டிக்ஸ் நீங்கள் பார்க்கணும், நல்ல ரிஜெக்ஷன்ஸ் இது. ஓகே, கோயிங் டு த 4 hour டைம் ஃப்ரேம். நான் அந்த ரிஜெக்ஷன்ஸை எல்லாமே பார்ப்பேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி 29 26 முடிஞ்சது, 29 யா இதுதான் உங்களோட ஏஷியன். தென் 29 பாருங்க, இங்கே ஸ்டார்ட் ஆச்சு லண்டன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அன்றைக்கி இருந்தது, நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய பைஃபேரல் கேப்பில் ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே வந்து கிளம்பும் போது லிக்விடிட்டி எல்லாமே ஸ்வீப் ஆச்சு ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடே ஒரு மேசிவ் செல் ஆஃப், எல்லா லிக்விடிட்டியும் வந்து ஸ்வீப் ஆச்சு. அது உங்களுக்கு போதும் அந்த லோ சஸ்டைன் ஆகும்னு சொல்கிறதுக்கு. ப்ளஸ் எஸ்எம்பி மேக் பண்ணானுங்க. லண்டன் லோவை ஃப்ரைடே எடுத்தாச்சு நியூயார்க், பட் லண்டன் லோவை நியூயார்க் வந்து ஃப்ரைடே எடுக்கல, இஎஸில் என்கியூவில் எடுத்துருக்கு. இதே உங்களுக்கு ஒரு எஸ்எம்பி தான். தென் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஓவர் த மேன் இருந்தது மார்க்கெட்டு. இந்த செல்லர் ஃபியூச்சர்ஸ் அங்கே இருந்தது தான், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் இந்த லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் நம்ம ரெண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எப்போவுமே. ஒன்று டேரக்ட் எக்ஸ்பான்ஷன் ஃப்ரம் த ரீசன்ட் ஃபேரலி கேப் டை அப் ஆஃப்டர் த 9:30. ஓகே, நமக்கு இந்த மேனிபேஷன்லாம் முடிஞ்ச பிறகு, லிக்விட் ஹேண்ட் முடிஞ்ச பிறகு என்கியூ எப்போவுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஆர்எஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஓகே, பட் இட்ஸ் மூவிங் லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி தான். ஒன் சைடு அக்யூமுலேட்டிங், தென் அதர் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிங். அதை நம்ம பார்க்க தான் கைஸ் பழக முடியும். எவ்வளோ தான் யூடியூப்பில் உங்களுக்கு நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாருமே சொன்னாலுமே நல்லா பெட்டராக இப்போ நான் எடுக்கிறதோட லேக் டைம்ஸ் வந்து பெட்டராக எடுக்கலாம். பட் நம்ம அதை கெயின் பண்ணணும் லைவில். பேக் டெஸ்ட்டில் முடியும், நான் இல்லைன்னு சொல்ல, பட் லைவ் தான் உங்களுக்கு சொல்லி தரும் இதுதான் சொல்லிட்டு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கெயின் பண்ணுங்கள். ஒரு ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ளம்ஸில் போயிட்டு ப்ளூ கார்டிங்லாம் வந்து வெறும் $40 இப்போ ரன்னிங் போயிட்டுருக்கு ஆஃபர். சும்மா ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு மாதம், அதை எடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பாஸ் பண்ணுறேன் லாஸ் பண்ணுறது செகண்ட் டே 30 days அக்கௌண்ட்டை கையில் ஓப்பன் பண்ணி அங்கே என்ன தான் நடக்குது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்னோடய எய்ம் என்ன வந்ததுன்னா, இங்கே வந்து டேப் ஆகிட்டு போகணும், இதுதான் நான் வச்சுருந்தேன். ஒன்றும் இல்லை, இந்த ஃபேராலி கேப் வரணும். பட் 2 to 6 இங்கேயே முடிஞ்சு போச்சு மார்க்கெட். இந்த 6 to 10 கூட ½ an hour தான் நம்மளுக்கு லாஸ்ட்டில் தேவையே. ஓகே, நம்மக்கிட்ட எல்லாமே ப்ரிவ்யூ இருக்குது, நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஒன்றா நம்ம ஒரு டே முடிச்சுட்டு அதை பார்ப்போம் என்ன மாதிரி போயிருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கைஸ் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சது வெனஸ்டே அன்றைக்கி தான். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இங்கே எஸ்எம்டி எல்லாமே ஓகே. இந்த ரோஸ் பாருங்கள், இதெல்லாம் எஸ்எம்டி தான், இங்கெல்லாம் பக்கா எஸ்எம்டி, இதுவும் ஏஎம்டி தான். ஓகே, இந்த ஃபேராலி கேப் வரணும் எனக்கு. இது 4 hours ஓகே கைஸ், நான் 1 hour வந்து பார்க்குறேன். இந்த ஃபேராலி கேப் வந்தால் தான் என்ட்ரி நல்லா போகும்.
ஏன்னா இங்கே ஃபுல்லாக மார்க்கெட்டு ஸ்லோ ரெசிஸ்டன்ஸில் ஹெச்ஆராக போயிருக்கு. ஓகே, ஸோ நான் இங்கே வந்த பிறகு தான் என்ட்ரி எடுக்கலான்றது என்னோட எய்ம். அதனால் நான் மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணது செல்ஸ் ஃபஸ்ட்டு செல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பிளான் சொன்னேன்ல, எப்பவும் போலவே நான் இந்த மாதிரி ரீட்ரேஸ்ட் ஆகிறதுக்கும் வச்சுருப்பேன். அங்கே அப்போதைக்கு மார்க்கெட் வந்து டேரக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகிறதுக்கான எனி பிடிஆர்எஸ் இருக்கானும் பார்த்து மார்க் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, அதில் மெயின் திங் இது ஸ்வீப் ஆகிடுது 7 o'clock ஏதாச்சும் ஸ்வீப் ஆகிடுது. ஸோ நான் இங்கேருந்து டேரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்டில் எது வரைக்கும்னா இது வரைக்கும் மேபி அங்கே செல்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் இது ஆல் டைம் வைஸு. ஸோ எக்ஸாக்ட்லி நான் நினச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு பைஸ் கொடுத்தா செல்ஸ் கொடுத்தது. ஆனால் நானாக பண்ணிட்டேன், தப்புவாக போயிட்டு செல்லு எடுத்துட்டேன். ஓகே, தீஸ் ஆர் மை ரிவ்யூ. தெரியாம போயிருக்காங்க. சரி கைஸ், 4 hours நான் வந்து இதெல்லாம் இருந்தேன். ஒன்று இந்த ஃபேரடே வந்து போகணும். ஹாரல்ஸ் 1 hourல 2 பிளான், direct expansions or retrace and expansions. Following the BB, expecting the direct expansion from 1 hour FG liquidity and அப்படி இதாக இருந்தது. ஓகே, இதான் என்னோட டிபி வச்சுருந்தேன். தென் அப்போயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி லிக்விடிட்டி இருந்தாலே செட் ஆகாது, நம்ம கீழே வந்துட்டு தான் போகணும். எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 665 இந்த லெவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மேட் அட் த ஹியூஜ் மிஸ்டேக். இதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 1 hour ஃபேரடே கேப் பக்காவாக தான் இருந்தது. சரிங்களா, நான் என்ன பர்ஜென்ட்டாக முடிவு எடுத்தேன்றதை பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 845 ப்ரீவியஸாக இருக்க ஹையை தூக்கிடுச்சு. இங்கே 845 ப்ரீவியஸாக இருக்க ஹைக்கு லோவர் ஹையாக இருக்குது. அது எஸ்எம்டின்னு பார்த்து நான் செல் சைடு உள்ளே போயிட்டேன். 5 minute ஒரு எஃபிஜி இருந்தாங்க. இந்த 5 minute எஃபிஜி டேப் ஆச்சாங்க, அப்படியே இந்த செல் ஆச்சு பாருங்கள். ஓகே, எம்எஸ்எஸ் பக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். பட் நான் பண்ணியிருக்க வேண்டியதாங்க என்னென்னா, எல்லாமே ரைட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு 1 minute அங்கே ஈக்குவலைஸ் இருந்தது. நான் என்னோட எய்ம் என்னன்னா, இங்கே வந்துடணும் அவ்வளோதான். 4 hour ஃபேரடே கேப் வந்து டேப் ஆகிடணும், இந்த மாதிரி டேப் ஆகிடணும். அன்றைக்கி ஆகிடுச்சு. அது நியூயார்க்கோட பிஎம் செஷனில் ஆகிடுச்சு, நல்லா செல் ஆஃப் ஆகிடுச்சு. இதோ இந்த லிக்விடிட்டி வச்சுக்கிட்டு நான் வந்துடணும் தான், அதே தான் பார்த்துருக்கேன்டி. அப்போதைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நம்ம 1 hour ஃபேரடே கேப்பில் இருக்கோம். மார்க்கெட் வந்து பைஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. பைஸுக்கு சப்போர்ட் பண்ணுது வந்து செகண்டரி கைஸ். அங்கே ஃபஸ்ட்டு செல்லு நான் எடுக்கவே மாட்டேன். ஈக்குவலாக இருந்தால் செல் போக மாட்டேன், ஈக்குவலில் வந்தால் பை போக மாட்டேன். அந்த ரூலை நானே உடச்சிட்டேன். அதுதான் நீங்கள் நான் லாஸ் பண்ணதுக்கான மிகப்பெரிய ரீசனு. சரி, நான் எடுத்த என்ட்ரி போயும் இந்த இடத்துல இந்த ஃபேரடே கேப்பில் ஓகே ரொம்ப நேரம் நின்று இருந்தது. எனக்கு அது ரொம்ப ஈஸியான ஆர்ஆராக தோணுச்சு. நான் இவ்வளோ தான் வச்சுருந்தேன். 11க்கு இங்கே வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு, 3RR அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுதான் ஆக்சுவல் பை என்ட்ரி. இந்த இடத்துல தான், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேரடே கேப்பில் தான் நீங்கள் ஆக்சுவல் பை என்ட்ரி எடுத்துருக்கணும். 936க்கு பர்ஃபெக்ட் பை என்ட்ரி இதை தான் எடுத்துருக்கணும். நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் டிபி. ஸோ அரௌண்ட் இது வந்து 20 உங்களுக்கு உடனே போயிடுச்சு 3RR. பட் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் அது ஓகே, எங்கேயோ போகுது 1:5.5 RR கிட்ட போகுது. பட் குயிக்கஸ்ட் 3RR. நான் வந்து இங்கே செல் எடுத்தேன். இந்த ஈக்குவலைஸ் இருந்தாலே நான் எடுக்க மாட்டேன். அதை பார்த்து நான் செல் எடுத்தது தான் மிகப்பெரிய தப்பு. பட் என்னோட ப்ரிவியூஸ் எல்லாமே பைஸ். ஈவன் தோ இதான் அந்த செல் என்ட்ரி, இதையுமே பார்த்தாச்சு. இந்த 1 hours வந்து இங்கேருந்து ஃபாலோவிங் ஆகிட்டு டேரெக்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு விட்டது தான் விருப்பம். ஓகே, தட்ஸ் இட். மண்டே ஐ மேட் அட் த லாஸ். தென் செகண்ட் என்ட்ரி போனோம் கைஸ். செகண்ட் என்ட்ரி நல்லா தான் இருந்தது. ஒரு நல்ல மேனிபுலேஷன் தான் உள்ளே போனது. அது கிடைக்கல, நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். சரி, இந்த என்ட்ரி தான் உள்ளே போனேன். ஓகே, என்ட்ரி எடுத்தது இந்த இடத்துல வெயிட் பண்ணி 10:37 தான் டேப் ஆச்சு. நான் மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே அகைன் கீழே வரும்போது வெளியே வந்துட்டேன். ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டில் வெளியே வந்தாச்சு. அது ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது. தீஸ் ஆர் மை என்ட்ரிஸ் ஆன் தட் டே. எக்ஸிட் ஃபஸ்ட்டே ஆகிட்டேன். ஸோ இதுதான் அப்போதைக்கு இருந்த ப்ராஃபிட் கைஸ். சும்மா மார்க்கெட் அங்கே போச்சு. அட் த எண்ட் ஆஃப் த டே அத்தனை என்ட்ரிஸ்லாம் எடுக்கல, அந்த பொசிஷன்ஸ் அந்த மாதிரி போடும்போது வரும்.
மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா $65 போக ஒரு $200 லாஸில் இருக்கும். இந்த என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். செகண்டரி ஃபஸ்ட்டே தான் எடுத்துருக்கணும். நான் ஈக்குவலைஸ் பார்க்காம இருந்திருந்தேன்னா, ஈக்குவலைஸ் ஒழுங்காக நோட் பண்ணியிருந்தேன்னா பைஸ் போயிருப்பேன். ஸோ மண்டே ப்ரிவ்யூ வென்ட் வெல், பட் லைவ் எக்ஸிக்யூஷன்ஸ் வாஸ்ட். சீரியஸ்லி இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா இதான் என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்து நான் என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணி சொல்லுது. சரி, மண்டே நல்ல ரிஜெக்ஷனில் போய் முடிஞ்சோம். ஐயோ ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, இது வேலைக்கு ஆகாதா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்சல்யூட்லி மார்க்கெட் பைஸ் தான் போக போகுது. ஓகே, ஆனால் நம்ம தெளிவாக பார்த்தோம்ல, 1 ஹவருக்கு கீழே ஒரு பெரிய ஃபேராலி கேப் இருக்குது, அதுக்கு மேலே நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது போகிற வரைக்கும் என்னோட எய்ம் இதுவாக தான் இருந்தது. அதை ஒன்று ப்ரூஃப் பண்ணுறேன். சிம்பிள் கைஸ், லிக்விடிட்டி தான் ப்ளே ஆகுது. நல்லா அதை நோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். டே பை டே ஸ்ட்ராங்காக இல்லை அதில். சேம் மறுநாளும் நான் இங்கே தான் வைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து தான் பார்க்குறேன். ஓகேங்களா, 90 வந்தாச்சு. வந்த பிறகு 2 to 6 பாருங்கள், கன்சாலிடேட்டிவ் தெரியுதா? ஒரு 4 கேண்டில் அங்கே கன்சாலிடேட்டிவ், ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலிடேட்டிவ். இந்த 2 to 6 கேண்டில் இஎஸ்ல க்ளோஸே வச்சுருந்தது. ஓகே, ஃபுல்லாக பாடி க்ளோஸே வச்சுட்டு தான் இருந்தது. ஸோ ரொம்ப ஹார்ட் டு மேக் தி டெசிஷன்ஸ். எனக்கு மார்க்கெட் வந்து நான் நினச்ச மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு 1 ஹவருக்கு வந்துடும்னு பார்க்குறேன். பட் அங்கேயே நின்றுட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டமாக தான் இந்த டியூஸ்டே ட்ரேட் பண்ணேன். ஃபுல் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் தான் டியூஸ்டே, பெருசாக மொமெண்டம் இல்லை. ஏன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டலி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கண்டினியூ கைஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். லெட்ஸ் see டியூஸ்டே அதை என்ன சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த கன்சிடரேஷன் ஆச்சுன்னா பிஃபோர் த டே ஆஃப் த ஷட் ஆஃப் த யூஎஸ் கவர்மெண்ட். ஷட் டவுன் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா பெருசாக பாஸ் ஆகிற அளவுக்கு அங்கே ஸ்ட்ரென்த் இல்லை. நல்லா நோட் பண்ணுவோம் நீங்கள், பயங்கர கன்சல்டேஷன், ஒன்றுமே இல்லை, மூமெண்ட்டே இல்லை. ஓகே, பட் நான் அந்த ஃபண்டமெண்டல்ஸை பெருசாக யோசிக்கலை. நான் யோசிச்சது ஷட் டவுன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் சின்னதாக ஒரு செல் ஆஃப் நடக்குது, அகைன் மார்க்கெட் வந்து ரீகெயின் பண்ணிட்டு, அதனால் ஸ்டில் நான் இங்கே வந்து வரணும்னு இந்த எய்ம்லே தான் இருந்தேன், இந்த மார்க்கெட் வரணும்னு. இருந்தாலுமே டியூஸ்டேஸ் நம்மளுக்கு என்ட்ரிஸ் கொடுத்தது. இந்த கேண்டில் பாருங்கள், கரெக்டாக என்ன பண்ணால் ஏஷியனு இந்த லண்டன் லோ எடுத்துட்டாங்க கைஸ். இது அந்த ஸ்ட்ரீமில் கூட நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். லண்டன் லோ எடுத்துட்டான். இங்கே லண்டன் லோ எடுத்துருக்க மாட்டானுங்க, ஃபஸ்ட்டில் எடுக்க மாட்டானுங்க. ஆமாம், அதை பாருங்கள், 9 o'clock பாருங்கள், 9 o'clock எடுத்துருக்க மாட்டானுங்க. இப்படியே தான் இருக்கும் மார்க்கெட் 9 o'clock வரைக்கும். அதான் நோட் பண்ணி பாருங்கள், 9 o'clock தான் இங்கே ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு இருக்கோம், 9 to 10. இங்கே 9 o'clock தான் அதுக்கப்புறம் லோவே. இது 9 o'clock லோவெல்லாம் அதுக்கப்புறம் மாற்றிட்டு ஒன்று ஒன்றா படிப்படியாக லோ வச்சுட்டே இருக்கும். ஸோ எஸ்எம்டி கன்ஃபார்ம்டு. நாம் என்ன பண்ணோம் தெரியுமா, ஃபஸ்ட்டே என்ட்ரி எடுத்துட்டோம் பைஸில், ஆனால் எஸ்எல்எஸ்டான். அதுக்கப்புறம் கன்சல்டேட் தான். செகண்டரி என்ட்ரி நல்லா போச்சு, எடுக்கவே இல்லை. அதுதான் நான் பண்ண தப்பு. ஐ மீன், இப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நமக்கே தெரியும் நம்ம சிஸ்டம் எல்லா நேரத்துலையும் பாஸ் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆன பிறகு ஒரு சில இதெல்லாம் வரைக்கும் நம்ம எடுத்தது வந்து மேபி ராங்குன்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஒரு சில இதெல்லாம் நம்ம என்ன தான் வந்து நம்ம பார்த்தாலுமே நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கூடாது. நம்ம கரெக்டாக எடுத்தோம், இன்றைக்கி நம்ம சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி இருந்துடணும். இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, எடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்ட பிறகு செகண்டரியும் உங்கள் சிஸ்டம் ஃபாலோ ஆச்சுன்னா நம்ம எடுத்தே ஆகணும் அந்த என்ட்ரியை. ஆனால் நான் அதை தான் எடுக்காமல் விட்டு நிறைய வாட்டி மிஸ் பண்ணிடுறேன். ஹியூஜ் மூவ்ஸ், குட் ப்ராஃபிட், ஈவன் தோ இட்ஸ் த 1:1 கூட வச்சுக்கோங்களேன். நான் நீ பிரேக் ஈவன் பண்ணுறேன்ல, நான் லாஸ் பண்ணல. ரிசர்விங் த கேபிட்டல் இஸ் த நம்பர் 1 ரூல் இந்த மார்க்கெட்ஸ். நம்பர் 2 ரீட் அகைன். வாரன் பஃபெட் தான் சொல்லுவார். சரி, நான் எங்கே சொல்கிறேன்றதும் நான் புரிய வைக்கிறேன். இந்த லோ எடுத்தாச்சு, புரியுதுங்களா? இது வந்து 4R இது 4Rல இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்குண்ணா. ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எதுலேயும் உள்ள போகிறதே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 o'clock லோ எடுக்கல, நல்லா பார்த்துக்கோங்க. 3 o'clock லோ எடுக்கல.
இங்கே 9:30 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதான் 9:30 ஸ்டார்ட் ஆகிட்டு அவன் மேலே போகிறான், எல்லாமே ஓகே. நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவலைஸ் தான் டார்கெட் பண்ணிட்டேன். இந்த ஈக்குவலைஸு ஓகேங்களா, அது பக்கா ஈக்குவலை. இதுதான் என்னோடய டார்கெட். ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் அந்த ஈக்குவலை. ஸோ இதுதான் என்னோடய டார்கெட்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். லிக்விடிட்டி பாருங்கள், ப்ளே ஆகிடுச்சு இல்லை. இப்போ இதை எடுத்தாச்சு, இது ஃபுல்லாக ஹெச்ஆர் எல்லாமே ஒன்று வந்துருச்சு. இப்போ போகிறது பொறுமையாக கூட போட்டோம், ஆனால் இது எடுத்து தானே ஆகணும். லிக்விடிட்டி மெயின் திங். நான் என்ன பண்ணிட்டேன், இதே எஸ்எல் வச்சிட்டேன். சார் இதான் என்ட்ரியாக வச்சுட்டேன். அடிச்சான ஒரே அடி, அவ்வளோதான். இங்கேயே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. செகண்ட் டைம் மேனிபுலேட் பண்ண வாய்ப்பே இல்லை. இங்கே தான் மேனிபுலேட் ஆகிடுச்சு. ரெண்டாவது டைம் மேனிபுலேட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸ்டில் 3 o'clock க்ளோசிங் எடுக்கல. ஓகேங்களா, இங்கே வந்து எஸ்எம்டிலேயே தான் மார்க்கெட் இருந்தது. ஸோ இது ஓபின்னு சொல்லிட்டு லைவில் சொல்லியிருந்திருப்பேன் ஸ்டீமில். ஆனால் எடுக்கல, ஏன்னா ரொம்ப கன்சன்ட்ரேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கல. அது மேக்ரோ வேறு. அதையே நம்ம என்ட்ரியாக வச்சுருந்தா இட்ஸ் அரௌண்ட் 40க்கு அங்கே போய் ரீச் ஆகும்போது 1:2 ஆர்ஆர், சாலிட் 1:2 ஆர்ஆர். பட் 10:06 இருந்து ஒரு 10:55 வரைக்கும் வெயிட் பண்ணணும். மேக்ரோ டு மேக்ரோ வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு நடுவில் இன்னொரு நல்ல விஷயமும் மார்க்கெட் பண்ணுச்சு. இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணும். இப்போ 3 o'clock எடுத்துட்டான். இப்போ 3 o'clock எடுத்தாச்சு. எஸ்எம்டி கிடையாது, இது வந்து வேறு மாதிரி எஸ்எம்டி இருக்கும். என்னன்னு சொல்கிறாரு. இந்த கேனில் நோட் பண்ணுங்க, இல்லை இந்த ஓபி கூட நோட் பண்ணுங்களேன். இது லோவர் லோவா, ஆனால் இது ஹையர் லோ. பக்கா எஸ்எம்டி இல்லை. இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபேராடே கேப் ஃபார்ம் ஆகுது, அதுவும் நல்ல ஒரு க்ளோஸ். இதான் நம்ம எதிர்பார்ப்போம். இங்கே ரியாக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்போம்ல. சரி, தீஸ் ஆர் த ஈக்குவலைஸ். அவ்வளோதாங்க, இந்த என்ட்ரி நடக்கல. ஹவு மெனி மிஸ்டேக் ஐ மேட் இன் திஸ் வீக். நல்லா பாருங்க, இது 3 RRக்கு மேலே, 3னே வச்சுக்கலாம் ரவுண்டா. மண்டே ஏதோ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், தப்பாக பண்ணிட்டேன். சரி, மண்டே ஒரு லாஸ், டியூஸ்டே ஒரு லாஸ், அக்செப்டட். அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 1 hour போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, அதாவது 0.5 0.5னா ஓவராலாக $250 இருக்கும்போது நம்ம $500 லாஸ் ஆகிட்டு இருப்போம். இப்போ இங்கே ஒரே ஒரு இதில் $750 மேக் பண்ணிருப்போம். அரௌண்ட் 800 மேக் பண்ணிருப்போம். நம்மளுக்கு ப்ளஸ் 300 வந்தது இல்லை. இதான இம்பார்ட்டண்ட்டே. இப்படி தான் பண்ணணும், பட் நான் இதை பண்ணல. ஸோ கிரேட் என்ட்ரி, ஐ மிஸ் திஸ் இந்த டியூஸ்டே. வெனஸ்டே தான் மெயின் பிளே, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுதான் நடந்தது. டியூஸ்டே வயலேட்டிங் த போத் சைட்ஸ், ஏன்னா அது கன்சல்டேட்டிங்ல. நீங்களே பாருங்க, இஎஸ்ல அதான் பண்ணியிருப்பான். மோஸ்ட் கன்ஃபியூசிங் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹை எடுத்திருக்கோம், இங்கே என்னன்னா ஹை எடுத்திருக்காது. இங்கே லோ எடுத்திருக்கோம், இங்கே லோ எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, டேல ஒன்றுமே இல்லை. 2 டே கேண்டிலும் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் 4 hours சொல்ல போயிடணும். டே புரியலன்னா 4 hour 1 hour பார்க்க ஆரம்பிக்கணும். 4 hours போகிறீங்க. 4 hours இது ஒரு பெரிய ஓபி. ஓகே, பெரிய ஓபி. உங்களுக்கு ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, ஃபிப் போட்டு பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் டு கன்ஃபார்ம் த 0.5. இந்த ஏரியா தான் உங்களுக்கு 0.5 வருது. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 4 hour FEJ நம்பாதீங்க. இங்கேயும் 0.5 பார்த்துக்கோங்க. இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் அங்கே இருக்குது, இதில் தான் இல்லை, என்கியூவில் தான் இல்லை, பட் இஎஸ்ல இருந்தது. சி, கிரேட் இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். கோயிங் டு 1 hour டைம் ஃப்ரேம், வெரி வெரி கிளியர். என்கியூ பயங்கர கிளியர். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப் நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு அவங்க லைட்டாக 0.5 மேலே ப்ரீமியமில் இருக்கான்றதுல எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு தேவை என்கியூ. ஓகே, தென் இது வந்து 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அதனாலே போதும். ஸ்ட்ரக்சர் தாங்க இஸ் மெயின். லிக்விடிட்டி ஸ்ட்ரக்சர் 2 கம்பைன் ஆகிடுச்சுன்னா போதும். இப்போது என்னோட எய்ம் ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹைஸ். ஓகேங்களா, கம்மிங் பேக் டு த என்கியூ, here also the same entries. ஃபஸ்ட்டு இந்த ஹை டார்கெட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு இந்த ஆல் டைம் ஹை.
ஓகே, இது நல்லா பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும் அவனுக்கு இண்டிகேட் பண்ணுறது அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். வேறு என்ன வேணும்? பக்காவும் நடந்திருக்கா? இதை தான் அன்றைக்கி ஃபுல்லாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். இன் மை ப்ரிவியூஸ் மண்டேலேருந்தே நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். the 0.665. தென் வெனஸ்டே அதே ப்ரிவியூவில் தான் இருந்தோம். வெனஸ்டே பட் நான் ப்ரிவியூ பெருசாக அப்டேட் பண்ணல. இதுதான் கைஸ் அன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடு. மண்டே எடுத்த ட்ரேடு. தென் டியூஸ்டே நம்ம தான் எடுத்து விட்டுட்டேன். தீஸ் ஆர் மை லாஸஸ் இந்த டியூஸ்டே. ஓவராலாவது பார்த்தீங்கன்னா $250 அவ்வளோதான் மிஸ் பண்ண ட்ரேட். தென் நான் எக்ஸிக்யூட் பண்ண வெனஸ்டே ட்ரேட் நியூஸ் சேனல் எக்ஸிக்யூட் பண்ணேன். 10 AM நியூஸ். அது கரெக்டாக பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணேன். 778 கரெக்டாக 777 வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆல் டைம் ஆகி போயிருக்கணும். அதுக்கப்புறம் அது போச்சு 4 hour உடனே போச்சு. ஆல் டைம் ஆகி இந்த இடத்துல 6 hour 913 பாயிண்ட். பட் நான் எக்ஸிட் ஆனது ஜஸ்ட்டு $62. சரி, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. directly go into the 15-minute time frame. You are looking the Wednesday, I mean Q4 first day, great day. Q4 first day என்ன பண்ணிச்சு? ஆல் டைமே மேக் பண்ணிடுச்சு என்கியூவில். நல்லா இருக்கு. சரி, 15 மினிட்லேயும் ஒரு நல்ல ஏஎம்டி. இதில் கூட கண்டுபிடிக்க தெரியல. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது ஃபுல்லாக உங்கள் மேனிப்புலேஷன், இது ஃபுல்லாகவே உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன். கிரேட் ஏஎம்பி டெக்ஸ் பிளேஸ் அதே தான். S&P 500 அதே தான். சரிங்களா? இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, என்னோடய ப்ரிவியூஸில் நான் போட்டிருந்தது இந்த ஃபெராரி கப் வரைக்கும் வந்து போகும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கெல்லாம் வரல, ஆல்ரெடி டேப்டு அது. ஸோ எக்ஸ்பெக்டிங் இந்த இன்வெஷன் ஃபெராரி கப் நான் லைவில் பார்த்துருந்தேன். ப்ரிவியூவில் நான் போடலை தான். கரெக்டாக அங்கே டேப் அடித்தான் 9:45. இந்த எஃபிஜி ஃபெயிலியர் ஆகலை. நானும் பார்க்குறேன் அங்கே SMT வந்து பக்காவாக ஒன்று மேக் ஆச்சு. எக்ஸாக்ட்லி இந்த விற்க பாருங்கள், அது 8:15 அந்த விற்க அது கீழே உடைக்கவே இல்லை மார்க்கெட். பட் இங்கே உடச்சிட்டானுங்க. அவ்வளோதான். இந்த ஒரு SMT போதும். அப்படியே 1 minute போங்க. மேக்ஸிமம் அன்றைக்கி எல்லாரும் எஸ்எல் வாங்குது எங்கே தெரியுமா? அதிகபட்சம் சொல்லிடுறேன், 9:30 எடுத்தோடனே மார்க்கெட் நல்லா பை ஆச்சு. இந்த கன்சல்டேஷன்லேருந்து 9:30 எடுத்தோன்னே நல்லா பை ஆச்சு. இந்த எஃபிஜியில் எல்லாரும் என்ட்ரி எடுத்தாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களோட SSL தான் உங்களோட SL. உங்களுக்கு SSL அடிக்கக்கூடாது, BSL அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பை என்ட்ரி எடுக்கிறீங்க. ஒரு BSL மார்க்கெட் போனோன்னா ஒரு SSL எடுத்தால் தான் போகும். ஸோ அப்போ உங்களோட PDRக்கு முன்னாடி அதனால் ஒரு SSL மார்க்கெட் எடுத்தால் தான் செட் ஆகும். ஓகே, அது பார்த்தா இன்ஜினியரிங் லிக்விடிட்டி யாருன்னா ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்வீப் ஆகிட்டு வரணும்னு சொல்கிறது. PDRக்கு மேலே மார்க்கெட் கன்சல்டேட் ஆகும்போது ஸ்வீப் ஆகிட்டு வரணும். அது ப்ரீமியமில் இருக்கக்கூடாது, டிஸ்கவுண்ட்டில் வரும்போது கொஞ்சமாக இருக்கணும். இங்கேயே கன்சல்டேட் ஆச்சு, அப்போ எது தானே வந்து நான் கேட்காதீங்க. அதனால் பிளைண்டாக அந்த மாதிரி இருக்கும்போது எடுக்க மாட்டேன். அடிச்சிட்டானா ஒரு வாட்டி மேனிபுலேட் பண்ண மறுபடி பண்ண மாட்டேன். SMT வச்சாச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியடே கன்வெர்டட் டு 15 minute IFVGயும் மார்க்கெட் டேப் ஆயிடுச்சு. என்னோட என்ட்ரி கரெக்டாக இந்த இடத்துல. இது இல்லைனா இந்த இன்வெஷன் ஃபெராரிக்கா போயிட்டுருப்பேன். ஆனால் நியூஸ் வரப்போகுது. சரி, நியூஸ் வந்துடுச்சு. நியூஸ் வந்த உடனே பார்க்குறேன் SMT அகெயின் SMT. மேக்ரோ SMTன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ரோன்றது நான் டைமிங்கை சொல்கிறேன், இங்கே மேக்ரோ எக்கனாமிக்ஸான டேட்டாவை சொல்கிறேன். நான் நியூஸுக்கு முன்னாடி எடுக்கலாம். எனக்கு ஒரு வேளை இந்த விக்கு வந்து நான் டைட்டாக வைக்கிற இந்த SL 9:53 கேண்டில் லோ அடிச்சிட்டான், என்ன பண்ணுவேன்? அதனால தான் பொறுமையாக எடுத்து பார்த்தா இது கன்ஃபார்ம் ஆச்சு. இங்கே இவன் ஸ்வீப் ஆகலை. அந்த கேண்டில் முடியலதாங்க, ரிஸ்கி தான் அது. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னேன். ஓகே, இந்த SMT கிடச்சாச்சு. எக்ஸாக்ட்லி இங்கே தான் எக்ஸிக்யூட் பண்ணது. நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணல, அந்த கேண்டில் ரிவர்சல் ஆகும்போது இங்கே தான் எக்ஸிக்யூட் பண்ணேன். தட்ஸ் லோ இஸ் மை SL. ஸோ ஹியர் இஸ் அவர் TP. இது ஃபுல்லாக ஆல் டைம் ஹைஸ் இது, ஓகேங்களா? பட் நான் வச்சுருந்தது இந்த TP கிடையாது. இது வரைக்கும் தான் 9:13 சம்திங் நான் வச்சுருந்தேன்.
அதாவது பிஃபோராக இருக்கிற ஐ 3 டிபி கைஸ். நான் வைக்கும்போது இது ஒரு டிபி, இது ஒரு டிபி. இங்கே தான் 4RR வரும், இங்கே 6RR. இது போனால் 8.5RR சம்திங். பட் எனக்கு தேவை 6RR. நான் அந்த 6RR பண்ணியிருந்தாலே என்னோட மொத்த லாஸ் ரெக்கவர் ஆகிருக்கும். அரௌண்ட் ஐ மேட் $1,500 கிட்ட மேக் பண்ணியிருக்கணும். ஓகே, கன்சிஸ்டன்ஸாக 1200. இது முன்னாடி பண்ண எல்லா லாஸும் மண்டே டியூஸ்டே லாஸஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகிருக்கும். ஸோ ஹெவி ப்ராஃபிட்டபிள் டே. ஹையர் டைம் ஃப்ரேம் கம்பைன் ஆகும்போது தான் இந்த மாதிரி கிடைக்கும். புரியுதுங்களா? தட்ஸ் இட். நம்மளுக்கு வெனஸ்டே ஒரு ஆல் டைம் மேக் பண்ணி நிறுத்தியாச்சு. எப்பவும் போல் நம்ம தேர்ஸ்டே போய் தேர்துன்னு முடிக்க போகிறோம். ஏன்னா இவனுக்கு வேலையை வந்து ஆல் டைம் மேக் பண்ணிடுறானுங்க. நம்ம போகும்போது எப்படி ட்ரேட் பண்ணுறது, நம்ம பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சி கிளியர்டு த லிக்விடிட்டி. ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தான், மேலே போய் எடுத்துட்டான் இஎஸில். அதே மாதிரி இங்கே நடந்துருச்சா? டன். தேர்ஸ்டே இஸ் த குட் பை டே. கண்டினியூஷன் தான் ஆகும் மறுநாள். உங்களுக்கு ஒன்றே செல்லில் ஆகிடாது. புரியுதுங்களா? மொமெண்டம் அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் பைஸை தான் எப்போவுமே பைஸ் தாங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். மொமெண்டம் இல்லைங்களா, செல்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது ஷார்ட் டேர்மில் சும்மா 1 மினிட்ல செல்ஸை நீங்கள் அதை நீங்கள் அந்த அடாப்ட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே, ஓவராலாக நீங்கள் பைஸில் தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். தென் மறுநாள் ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த ஒரு ஃபெரடி அப்போ மார்க் பண்ணிட்டோம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. இந்த மாதிரி இருந்தால் செல் எதிர்பார்ங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு பை ஆகி போனான்ல, அப்படியே கொச்சன்னு பொறுமையாக போகிறது தான் வந்து நான் ஹெச்ஆர்ன்றேன். அதுக்கு எல்லாரும் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் போவோம். புரியுதுங்களா? அது வந்து ஓகே, அது சூப்பர். அதை நான் எது வரையும் தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நான் நீ நிறைய லைனாக வச்சுருப்பேன் பொறுமையாக, அதை அவனுக்கு ஜஸ்ட் லெவல் சரிணும்னு சொல்லிட்டு. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று இந்த 4R ஆர்எல்ஸ் இந்த 4R, இந்த ரெண்டு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். as well as இந்த இஎஸ்மே அதே தான். ஓகே, going to the 15-minute time frame. அவன்கிட்டே போயிடலாம். இது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு லிக்விடிட்டி? இதுதான் நீங்கள் பார்க்கணும். இங்கெல்லாம் வந்து நீங்கள் பைஸே எதிர்பார்க்காதீங்க. இந்த லிக்விடிட்டியில் பைஸே எதிர்பார்க்காதீங்க. நல்லா செல் ஆகும் மார்க்கெட், பக்கா செல் ஆகும். அது நீங்கள் நல்லா ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து ஏஷியன் லோஸ். நானும் பார்த்துட்டே இருந்தால் ஒரே ஒரு கேண்டில் எஸ்எம்டி தான் இருந்தது. 15 மினிட்லேயும் அதுக்கு 1 மினிட்லேயும் அதுக்கப்புறம் எஸ்எம்டி கிடச்சிது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 15 மினிட்ல கிடச்ச எஸ்எம்டி நான் உங்களுக்கு காமிங்க. சரி, இங்கே 9 o'clock கீழே தான் 9:15 இருக்குது. பட் இங்கே 9 o'clock மேலே 9:15 இருக்குது. அந்த ஒரு எஸ்எம்டி தான் பார்த்தேன் நான். அப்படியே 1 minute டைம் ஃப்ரேம். எக்ஸிபிஷனுக்கு ரெடியாக இருந்தோம், கிடைக்கல, டேப் ஆகலை. எனக்கு என்ட்ரி டேப் ஆகலை. Germany. Then இந்த இதுதான் கைஸ், இதே தான். ஃபர்ஸ்ட் நான் செல்ஸில் வந்து இல்லை, லைட்டாக பை ஆனோடனே ஓகே கொஞ்சம் யோசித்தேன், மேபி மார்க்கெட் பைஸுக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனையாக வந்தது. இந்த ஒரு கேண்டில் பாருங்கள், இது 9:30, இங்கே 9:30 தான். ஆனால் 9:30 ஸ்வீப் அடிச்சிட்டானுங்க. 9:30 ஸ்வீப் அடிச்சிட்டானுங்க. எப்போ? 9:34க்கு. அதுக்கு முன்னாடியே நான் எம்எஸ்எஸ்ஜி இங்கே இருக்கக்கூடிய ஃபிஜ் ரெடி ஆகிட்டேன். ஆனால் ட்ரிகரே ஆகலை, ஃபுல்லாக ஃபாலோ ஆகிடுச்சு கைஸ். இங்கே வரும்போது என்ன பண்ணேன், டேரக்ட் என்ட்ரி எடுக்கல. அதுலேருந்து திருப்பி ஒரு லோவில் மேக் ஆனோடனே நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எஸ்எல் தான் எனக்கு கரெக்டாக 9:47 என்னுடைய எஸ்எல். இந்த ஃபேரலிக்கு அப்புறம் நான் உள்ளே போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9:47 அடிச்சிருக்கே போனேன். எனக்கு கடைசி வரைக்கும் 9:47 தான் ஐயாவே இருந்துருப்போங்க. அப்படியே ஃபால் ஆகிருக்கும். இந்த ஃபாலை நான் என்கியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், புரியுதுங்களா? இந்த ஃபாலை. பட் எனக்கு என்ன பண்ணும் உங்களுக்கே தெரியும்ல, இஎஸ்எஸ்எல் வாங்கினா தான் நமக்கு என்கியூ கரெக்டாக போகும். அதுதான் எஸ்எம்டி. இஎஸ் ஹையரே வைக்கணும், என்கியூ லோவரே வச்சு போகிறது தான் எஸ்எம்டி. அதுதான் மேனிபுலேஷன் இல்லை எஸ்எல் என்ன வேணாலும் சொன்னாங்களா. பட் எனக்கு வந்து கரெக்டான எஸ்எல் வாங்க வந்து என்கியூவில், அவ்வளோதான். போயிட்டு உடனே அடிச்சானுங்க. முழு எஸ்எல் வாங்கல, முன்னாடியே வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் கைஸ் பர்ஃபெக்டாக 5 மினிட்ல மார்க்கெட் ரொம்ப நேரம் கன்சல்டேட் ஆகிட்டு இருந்தது. நான் 15 மினிட்ல போய் பார்த்தேன், அங்கே எஃப்இஜி டேப் ஆகிடுச்சு.
எஃப்இஜி இங்கே டேப் ஆகிட்டு அகெயின் அந்த ஒரு ஸ்வீப் வேறு. ஓகேங்களா, அதே தான் இங்கே நடந்தது. ஸோ இங்கே வந்து டேப் ஆகாமல் இருந்தது, அது ஒரு பிடிஆர் எஸ்எம்டி எனக்கு. சரி, அதில் டேப்பு இல்லை டேப் இல்லை, அப்போ உங்களுக்கு அது எஸ்எம்டி தானே. இங்கே லாஸ்ட்டாக பாருங்களேன், 10:15 கீழே தான் 10:30, 10:15 கீழே தான் 10:30. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இஎஸில் 10:15க்கு மேலே தான் 10:30. எனக்கு ஆல்ரெடி எஃப்இஜி தொடலை, அதுவே எனக்கு ஒரு பிடிஆர் எஸ்எம்டி தான். இங்கே எஃப்இஜி தொடாமே இருக்குது மார்க்கெட் இஎஸில், இங்கே எஃப்இஜி தொட்டுருச்சு என்கியூவில். அது இல்லாமல் 10:15 to 10:30, இங்கே 10:15 to 10:30, அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டோமா, டேரெக்டாக 5 மினிட் வாங்க. ஃபைவ் மினிட்லையும் அக்செப்டபிள் ஃபேர் கேப் இங்கே போய் மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. இது வரைக்கும் போகும்போது நமக்கு தெரியாது, அங்கே ரீச் ஆயிடுச்சு. தென் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஒரு சைடு லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிடுச்சு, நம்ம ஒரு சைடு லிக்விடிட்டி கலெக்ட் ஆகி ஆகணும், வேறு வழியே கிடையாது மார்க்கெட்டுக்கு. அதுதான் இருக்கிறதுலேயே ஒரே வழி. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் நல்லா கன்சல்டேட் ஆகிட்டே இருந்தது. ஓகே, கன்சல்டேட் ஆகிட்டே இருந்தது, நல்லா ஃபாலோ ஆச்சு. இந்த இடத்துல எடுக்கிறது எனக்கு டவுட்டு. அங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த என்ட்ரி நான் வந்து லைவில் பார்த்துட்டு தான் அந்த கண்டி எடுக்கல. செகண்ட் மேக்ரோஸ் அது பாருங்க, தெரியுதா? செகண்ட் மேக்ரோஸு இதை வேற நான் ட்ரா பண்ணி போட்டு வச்சுருந்தேன். வேர்ஸ் த ப்ரூஃப் மீன்ஸ், இதுதான் நீங்கள் எடுத்த எஸ்எல்ஸ். ஓ மை காட். ஓகே, வில் சி. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல கைஸ், எக்ஸாக்ட்லி 2 hour. தட்ஸ் இட். 2 hour போதும், ரொம்ப வெயிட் பண்ணுறதுக்கு தேவையில்ல. அது போய் 4 hour ஃபேர் அடிக்க ரீச் ஆகும்போது கரெக்டாக 2.5. இப்போ எங்கள் 2 hour அடிக்குது இல்லை, நம்ம ஆல்ரெடி எஸ்எல் வாங்கணும், இங்கே 2 hour வாங்கணும். அப்போ எஸ்எல் மீறி ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருச்சா, இதுதான் நம்மளோட சிஸ்டம். அங்கே ஃபாலோ ஆகும்போது நம்ம எடுத்துடணும் என்ட்ரியை, தயங்கவே கூடாது. பட் நான் தயங்கிறது தான் தப்பு, எடுக்காமல் விட்டது தான் தப்பு. புரியுதுங்களா? கம்பல்சரி அங்கே எடுக்கணும், அதான் மேட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தேன், இங்கே நல்லா லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு, ஃபாலோ ஆகிடும்னு சொல்லிட்டு. ஐ மீன் நான் என்னோட ப்ரைவேட் டிஸ்கார்டில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை ப்ரைவேட் டிஸ்கார்ட். இந்த சிஆர்டின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதை வந்து பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு கரெக்டாக போதா இல்லைன்னு சும்மா பார்த்துருக்கிறதுக்காக இந்த டிஸ்கார்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணி தான் நினைக்கிறேன். யா, இந்த வரைக்கும் பாருங்கள், ஃபுல் ஆஃப் கன்சல்டேஷன். ஸோ எனக்கு தேவை ஒரு ஸ்வீப்பு, அதுக்கப்புறம் சேல்ஸ், அதான் அங்கே நடந்தது. But I missed it. Okay, then Friday. பேக்கப்புக்கு வந்து ஒன்று நோஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஜேர்னல்ஸ் கீழே டிஸ்கார்ட் கூட யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டிஸ்கார்ட் பெஸ்ட்டு. நோஷன்ஸில் வந்து ஓகே நல்லா தான் இருக்கும், அது அவங்க ப்ரிஃபரன்ஸ். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கேன். டேட்டாவாக வேணும் நோஷன்ஸ் தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா கும்பலாக எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு எனக்கு வேணும்னு போது பின் பண்ணி வச்சுருந்தேன், எடுத்து பார்க்கணும்னா டிஸ்கார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். சரி, நல்ல ஒரு புல்லிஷாக தான் முடிஞ்சுது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே விட இந்த டே பாடி க்ளோஸ் வச்ச உடனே புல்லிஷாக இருக்கலாம், நெக்ஸ்ட் டேவும் வந்து புல்லிஷாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்றைக்கி ஃப்ரைடே வந்து புல்லிஷாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆல் டைம் ஐஸ் மேக் பண்ணணுன்றதையும் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வச்சுருந்தேன். ஸோ இதான் தேர்ஸ்டே ஆல் டைம் ஐஸில் மார்க்கெட் வந்துட்டு இருந்தது. சிம்பிள், எக்ஸ்பெக்டிங் த ரீட்ரேஸ் அண்ட் பைஸ் ஆர் எல்ஸ் டைரக்ட் பைஸ். அதில் ஃபஸ்ட்டு நான் ரீட்ரேஸ் அண்ட் பைஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கப்புறம் அது பிடிஆர் எஸ்எம்டின்னொடனே ஓகே டேரக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஒரு ஆல் டைம் மேக் பண்ணுறதுக்கு ரெடின்னு நினச்சி டேரக்ட் எக்ஸ்பென்ஷனும் ரெடி ஆகிட்டேன். எதுக்காக சொல்லலாம், நீங்கள் பாருங்கள், இந்த 4 hour நான் வந்து போகணுன்றது என்னோட எய்மு. ஏன்னா டே லோ எடுத்தால் எனக்கு ஐஆர்எல் தொடுற மாதிரி இருந்தது, சரிங்களா? பட் 4 hour இங்கே தொட்டுருச்சு. இஎஸில் அந்த 4 hour ட்ரிகர்டு எது 1 October 10 AM கேண்டில். பட் இங்கே ட்ரிகர் ஆகல, அப்போ அது எஸ்எம்டி. சரி, அப்போ எனக்கு 4 hour ஒரு கிளாரிட்டி இல்லை. 1 hours போனால் ஒரு கிளாரிட்டி இருந்தது. நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன், 1 hours இந்த ஃபெராரி மார்க் பண்ணேன்.
அரௌண்ட் அது கொஞ்சம் இடவிடமான ஃபெராரி கேப் தான், பட் ஆல் டைம் ஐக்கு புஷ் ஆகிடும். அந்த ஒரு எய்ம் எனக்கு இருந்தது. எங்கே பாருங்க, கரெக்டாக தொட்டானுங்க, நல்லா தான் நடந்தது. நீங்களே இங்கே பாருங்களேன், உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நீ நடந்தது ஒரு ஃபுல் புல்லிஷ் க்ளோஸு 9 to 10, 10 to 11 ஃபுல்லாக புல்லிஷ் க்ளோஸ், ஆல் டைம் ஐ மேக். ஆனால் இங்கே பாருங்கள் 9 to 10 என்ன இருக்குது, என்கியூ என்னை வச்சு செஞ்சிருச்சு இன்னைக்கு. குடுமி வெல் ஓகே, நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும். சரி, பர்ஃபெக்ட் 9:30 ஃபஸ்ட்டு 15 மினிட் ஃபெராரி கேப். அகைன் நீங்கள் பாருங்கள் 9:45, அப்புறம் டேப் ஆகிட்டு சூப்பர் பைஸ் கைஸ். அப்படியே ஆப்போசிட்டாக இல்லை, இன்வர்ஸாக இல்லை, பார்த்தா தெரில. 9:45 பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள், ஃபுல்லி இன்வர்ஸ். எப்படி தான் இந்த மாதிரி ஆச்சுன்னே தெரில, பட் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ரெண்டுத்தையுமே நான் சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இங்கே ஈக்குவல் லோ இருக்குது, நான் அதை பார்க்காமலாம் இல்லை, நான் அதை ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். இருந்தாலுமே நீங்கள் என்கியூ ப்ரெஷர் வந்து போயிடும் ஆல் டைம் வைஸ்ன்றது தான் என்னோட எய்ம். இஎஸ் போச்சே, இஎஸ் போகாமல் இல்லையே. சரி பாருங்க, இஎஸ் இப்போ கூட கைஸ் ஃபுல்லாக ஆல் டைம் தான் போய் நிற்குது, இறங்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா, இது எடுத்துக்கோங்களேன் 9:30, அதே மாதிரி இங்கே 9:30 ஓகே. இங்கே என்ன பண்ணால் 9:27 23 அந்த மாதிரி ஒரு 5 மினிட் கேண்டில் ஸ்வீப் பண்ணிட்டான் 9:30க்கு. ஆனால் 9:30 எதுவுமே ஸ்வீப் பண்ணல. அப்போ எனக்கு இதே ஒரு எஸ்எம்டியா, இங்கே லோவர் லோ, இங்கே ஹையர் லோ, கரெக்டாக ஃபெராரி கேப் 9:31க்கு வச்சதை 9:33 டேப் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ஒன்றுமே காணும். சரி, நான் வெயிட் பண்ணி இந்த ஃபெராரி கேப்பில் என்ட்ரானேன் 9:37. அதுவும் எப்படி என்ட்ரானா, இந்த 9:37 முன்னாடி இந்த லோ பாருங்களேன் 36, இந்த 33 கேண்டில் லோவை 36 எடுத்துருச்சு. இங்கே 33 கேண்டிலுக்கு மேலே தான் 36 கேண்டில் இருக்குது, இந்த 36. அப்போது 37ன்ற கேண்டில் இருக்கக்கூடிய எஃப்இஜிக்கு இதான லோ. 37ல் எஃப்இஜி இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த லோவை பாருங்களேன் 33 to 35. நான் இங்கே பார்த்துருந்தேன் 33 to இந்த 35 36 வந்து அதான் லோவர் லோ. ஓகே, அப்போ இங்கே போயிடலான்னு கொஞ்சம் போச்சு கைஸ், 1 hour போச்சு. நான் எய்ம் பண்ணதான் சும்மா இங்கே தான் 20 அரௌண்ட் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆல் டைம் ஐ 2 hours சம்திங் இருந்தது. நான் ஆல் டைம் ஏதோ தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன், தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். நான் 6 கவர் ஆடினு யோசிக்கிறேன். 20க்கு எனக்கு 40 போனாலே போதும். அது அரௌண்ட் 2.5 யாருக்கிட்ட இருந்தது. இந்த ஒரு கேண்டில் எங்கேருந்து தான் வந்தானே தெரில. நான் ஒரு நாளைக்கு டெய்லி லிமிட்டு எனக்கு லாஸ் ஆகணும்னு $500 தான் செட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் $700 லாஸ் ஆச்சானு, அது எப்படின்னே தெரில. இப்போ பாருங்கள், $700 லாஸ் ஆகிருக்கும். நான் வச்சுருக்கிறது 500 தான், தெரியுதா, வச்சுருக்கிறது 500 தான். ஆனால் அடித்தது 710. நான் போய் கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும், போயிட்டு மெயில் தான் போடணும். ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஸ்லிப் ஆச்சு, எனக்கு $200 கொடுறான்னு சொல்லிட்டு கேட்கணும் ப்ராஃபிட்டில். அதெல்லாம் கொடுக்க மாட்டான், சும்மா கேட்டு பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் செகண்டரி என்ட்ரிஸ்லாம் போல கைஸ். மோஸ்ட் ஆஃப் த கைஸ் இங்கே வந்து உள்ளே போயிருப்பீங்க, இந்த ஃபெராரிக்கு அப்புறம் சிஇ போட்டு இல்லை ஓபி போட்டு போயிருப்பீங்க, லிக்விடேட்டட். இந்த மாதிரி டைமில் போகாதீங்க. உங்களுக்கு வந்து பிளைண்டாக ஒன்று புரியாமல் இருக்குது, என்னென்னு தெரில. இவ்வளோ பெரிய ஃபெராரிக்கு அப்புறம் நீங்கள் உள்ளே போகிறதுன்றது செகண்டரி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட் இங்கே வந்து மார்க்கெட் இன்வர்ஸாக இருக்குது, ரெண்டுமே சேமாக இருந்தால் உள்ளே போகலாம். இது பைஸில் இருக்குது, செல்ஸில் இருக்குது. செகண்டரி உங்களுக்கு எந்த விதமான பிடிஆர்வுமே கிடையாது இப்போ எடுக்கிறதுக்கு. ஆல்ரெடி தான் இந்த ஐ இங்கே எடுத்து தானே ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்கலாம், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் உங்களுக்கு நடுவில் எந்த விதமான லிக்விடிட்டி இல்லாமல் போகிறது இன்வர்ஸாக இருக்கிறதுல நல்லதே கிடையாது. ஸோ உங்களோட என்ட்ரி தான் அதுக்கான பிஎஸ்எல்ஸ். அதுக்கப்புறம் கரெக்டாக போயிடுச்சு, அவ்வளோதான். இவன் வந்து இப்போ இதை சொல்லிட்டு இருப்போம் ஸ்டீமில், இந்த இடத்துல வந்தால் செல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல வந்தால் செல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவுட் ஆஃப் த டைம் இதெல்லாம் கணக்கே கிடையாது, விட்டுருங்க. ஓகே, கோயிங் பேக் இன்டு த சார்ட் எக்ஸிக்யூஷன்ஸ். இப்போ பாருங்க, எனக்கு வரல, $700 லாஸ் ஆகிடுச்சான். நான் என்ன பண்ணுறது, யார் தப்பு பண்ணா, நானாக தப்பு பண்ணேன். இவனும் ஒழுங்காக பண்ணல, லாஸை வந்து க்ளோஸ் பண்ணல. ப்ராஜெக்ட் எக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் தெரியும். ட்ரேடோ கேட்டில் குறை வரையாக சொல்லுவானு எக்ஸ் ஃபுல்லாக. ப்ராஜெக்ட் எக்ஸில் இந்த மாதிரிலாம் ஆகுது. See guys, this is my execution
ஃபஸ்ட் ஒரு எஸ்எல், தென் இது கரெக்டாக டிபி போச்சு. இது வந்து ஒரு 3RR. தென் இது வந்து ஓகே, இது அக்செப்டட். அதுக்கப்புறம் போனேன் இந்த ஒரு 3RR பாருங்க. ஓகே, மண்டே 3, டியூஸ்டே 3னா கூட எவ்வளோ கைஸ் வருது? 6RR வருது. அதில் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு லாஸ், அது ப்ரீவியஸ் லாஸ் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட கட் ஆகிடுது. 2RR கட் பண்ணிடலாம். 4RR ப்ராஃபிட்ஸ் தான். அண்ட் தென் வெனஸ்டே, குட் ஹை ப்ராப்பர்ட்டி டே. இது 6RR ஷுர். ஓகே, அந்த 4 + 6 அவ்வளோதான். 10RR 5% மேக் பண்ணிட்டீங்களா? 10RR வந்தாலே 5% மேக். $250 ஒரு ஆருக்கு. ஓகே, 10RRனா ஒரு $2,500 வந்தது இல்லை. நீங்கள் ஸ்கேல் அப் பண்ண நடுவில் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வந்து ஏற்றி வச்சு $250 ரிஸ்க் எடுக்காமல் சம்டைம்ஸ் $500 எடுத்து பார்க்கணும். இல்லைனா கூட பரவாயில்ல. மண்டே 3, டியூஸ்டே 3, மண்டே ஒரு லாஸ், டியூஸ்டே ஒரு லாஸ். 6RRல நீங்கள் 2RR மைனஸ் பண்ணிங்கன்னா 4RR. தென் வெனஸ்டே 6. ஓகே, 10RR வெனஸ்டே டில் டேட்டில் நீங்கள் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுற ஸ்டேஜில் கிட்ட வந்திருப்பீங்க. ஆர்எல்ஸ் பே அவுட்னா கூட குட் அமௌண்ட். ஓகே, அகெயின் இங்கே ஒரு லாஸ்னே வச்சுக்கலாம், வேணானே சொல்ல லாஸ். ஓகே, 1 hour போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? 10ல் 1 காலி, 9RR தான் இருக்கும். இங்கே அகைன் 2 hour பண்ணிட்டுமே, அப்போ 11RR. 5.5% கிட்ட வந்துட்டிங்களா? டுடே ஃப்ரைடே இங்கே ஒரு hour போயிட்டுருக்கும். மொத்தத்தில் இந்த வீக்கில் வந்து ஃபஸ்ட்டு 3 days நல்லா மேக் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் ஏதுதானே ஆனதுனால 5% ப்ராஃபிட்டில் இந்த வீக்கை கம்பல்சரி க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். கைஸ், நான் சொல்கிறது எந்த லாஸுமே நான் அவாய்ட் பண்ணல. நான் லாஸ் பண்ணியிருந்தாலுமே அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் அவாய்ட் பண்ணியிருந்தால் கம்பல்சரி அக்கௌண்ட் பாஸ். எதனா ஒரு ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருந்தா கூட அக்கௌண்ட் பாஸ். ஆர்எல்ஸ் உங்களோட பே அவுட் வந்து 5 to 6%ன்றது நல்ல பே அவுட். நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் த கீ கைஸ். தட்ஸ் இட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் மெயின். உங்களை ரொம்ப நாள் கேபிட்டல் கையில் வச்சுருந்தா தான் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணவே விடும். இப்போ நீங்கள் லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். இப்போ நான் பேக் டெஸ்ட் பண்ணேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் என்னோடய சாட்டர்டே சண்டேஸில் அகெயின் 10 more times அதை பார்ப்பேன். ஓகே, நம்ம என்ன வேணாலும் நினச்சிக்கலாம்னா இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படிலாம் இல்லை. ஒரு டைம் பார்க்கும்போது தான் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுவீங்க. ஓகே, நிறைய சொல்லுவாங்க இந்த புக்கை ஒரு வாட்டி படி, 2வது வாட்டி படிக்கும்போது வேறு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இதுதான் வந்து நீங்கள் மேக் பண்ண புக், உங்களோட செல்ஃப் மேட் புக். உங்களோட ஒரு வாரமாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், பல வருஷமாக நீங்கள் சேர்த்து வச்சுருந்தது, பல மாதமாக சேர்த்து வச்சுருந்தது, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. இந்த ஜேர்னலை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வந்தால் தான் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒர்த்துன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் இதே தான் திருப்பி திருப்பி எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் இந்த வீக் போச்சு அடுத்த வீக் நான் போகிறேன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது போய் ட்ரேடிங்கில் நீங்கள் 2 years சம்திங் ஏதோ ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி லைஃப்பில் உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, யூ மஸ்ட் ஹேவ் டு பேக் டெஸ்ட் ஜேர்னல். எல்லாமே பே ஆஃப் பண்ணணும். உங்களுக்கு டிசிப்ளின்ன்றது நான் ஒரு ஃபஸ்ட்டு பே அவுட் போட்டோன்னா நான் டிசிப்ளினாக இருப்பேன்றது கிடையாது. உங்களை மார்க்கெட் டிசிப்ளின் ஆக வைக்கும், அப்புறம் தான் உங்களோட ஃபஸ்ட் பே அவுட்டே தரும். ஓகே, இதுதான் நிச்சயம். இதை கடந்து தான் எல்லோரும் வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே வந்துடும் நான் அதுக்கப்புறம் மாறிடுறேன் அப்படின்னா கிடையாது. புரியுதுங்களா? ஈவன் த 10,000 steps ஜேர்னி ஆல்சோ ஸ்டார்ட் ஃப்ரம் த சிங்கிள் ஸ்டெப். நீங்கள் உங்களுடைய ரொட்டீனை மாற்றி அதை கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது தான் சார்ட்ஸில் உங்களுடைய ப்ராஃபிட்டாக பிரதிபலிக்கும். ஓகே, எது ஒன்றுமே ஆல் ஆஃப் த சடன் மூமெண்ட்டில் மாறிடும், அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறேன்னா நடக்காது. ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் ஃபஸ்ட். பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பேக் டெஸ்ட்டில் ஜேர்னல் எடுங்க. ஜேர்னல்னால் என் சிஸ்டம் இங்கே வந்தது, அது ஃபெயில் ஆச்சு, சரி எடுங்க பரவாயில்ல. என் சிஸ்டம் இங்கே வந்தது நான் நினச்சது, நானே ஃபெயிலியர் ஆகிட்டேன். இப்போ நான் மண்டே வந்து ஈக்குவலை எடுத்தேன் பாருங்கள். நான் எஸ்எம்டிலாம் காமிச்சேன், எஸ்எம்டி அது இதுன்னு எல்லாமே காமிச்சேன், ஆனால் ஈக்குவலை அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க கதையை. ஓகே, டியூஸ்டே நான் எடுத்தேன், நல்லா தான் எடுத்தேன், பைஸு அடிச்சிச்சு, நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் செகண்ட் டைம் நான் ஏன் எடுக்கல, அதை நான் கேள்வி கேட்கணும். வெனஸ்டே ஏன்னா என் ஹோல்ட் பண்ணல. ஓகே, தேர்ஸ்டே நான் ஃபஸ்ட்டு எஸ்எல்ஸு செல்ஸில், பட் செகண்ட் ப்ராஃபிட் தானே, ஏன்னா அதை எடுக்கல. இதுதான் என்னோட ஜேர்னல். அப்போ என்னென்ன க்ரைட்டீரியாலாம் நான் எப்படிலாம் மிஸ் பண்ணேன், எதனால நான் ஃபஸ்ட்டு அங்கே எடுக்காமல் விட்டேன்றதை நான் யோசிப்பேன். ஓகே, ரைட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஜேர்னல் பேக் டெஸ்ட் வந்து எடுத்தது.
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இதெல்லாம் செக்லிஸ்ட்டாக ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி கூட வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் எப்படி ப்ரோ அதெல்லாம் பார்க்குறது? அந்த நேரத்தில் பார்க்க வேண்டாம். அன்றைக்கி 7 மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போதா இந்தியன் டைமில், ஒரு 6:40 6:45 போல் உட்காந்து அந்த செக்லிஸ்ட்டை ஓகேப்பா இந்த மாதிரி இருந்தால் ட்ரேட் எடு, இல்லைனா எடுக்காத விட்டுரு ஆனால் வந்து படிங்க. என்ன மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரிலாம் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக வந்தால் பையர்ஸ் எல்லாம் போக மாட்டேன். அடுத்தது ஹையர் டைம் ஃப்ரேம் எனக்கு புரியல, நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். இது 2. 3வது விஷயம், எப்போவுமே மார்க்கெட்டில் அவுட் ஆஃப் கில் ஜோன் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இது 3த்தில் நான் அவுட் ஆஃப் கில் ஜோன் இந்த ஹெச்டிஎஃப் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஈக்குவல் ஐஎன்லோட தான் நான் எப்போ மாட்டிக்கிறேன். ஓகே, மற்றபடி எல்லாமே ஓகே. எப்போ நான் ட்ரேட் எடுப்பேன், ஹையர் டைம் ஃப்ரேமோட ரீட்ரேஸாக இருந்தாலும் சரி, ஹையர் டைம் ஃப்ரேமோட ப்ரோ ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, இதில் எனக்கு பிடிஆர்எஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு அலைன் வித் த லிக்விடிட்டி ஸ்வீப் தென் பிடிஆர் எம்எஸ்எஸ் பார்ப்பேன். ஓகேங்களா, அதான் ஈக்குவலாக மாட்டாமல் இருக்குதா பார்த்து எடுப்பேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு பிரச்சனை. மிச்சப்படி நான் வேறு எதையுமே போட்டு காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், கிளாசிக்காக நல்லாலாம் கூட இருக்கலாம். எனக்கு அது ஓகே, அவ்வளோதான். மற்றவங்க நான் அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி டீப்பாக புரிய வைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா இது என் பேக் டெஸ்ட், என்னோட டேட்டா, எனக்கு அது புரியுது. ஓகே, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு புரிதல் வரணும். யூனிக்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, யூனிக்னஸ்ன்றது நீங்கள் டெய்லி ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்ஸாக செய்யும்போது தன்னால் நீங்களாக உங்களோட ஆட்டிடியூடோ இல்லை உங்களோட அந்த ப்ராக்ரஸ் டெவலப் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒரு யூனிக்காக கிடைக்கும். அதுதான் யூனிக்னஸ். யூனிக்காக செய்யணும்னு போய் தேடி நல்லா இருக்க முடியாது யாராவது. ஓகே, நம்ம போயிட்டு இன்னொரு ஐசிடியோ, இன்னொரு சிஆர்டியோ, இன்னொரு ப்ரைஸ் ஆக்ஷனோ, எலைட் வேவ்ஸோ, எனி கான்செப்ட் உருவாக்க தேவையில்லை. நம்மளுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஆக தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். தேங்க்யூ கைஸ். Back test, live test, then journal, repeat it. See you in the next profitable week. Sure.